வெல்கம் டு விஷன் டிஃபென்ஸ். நம்மளோட ஹிஸ்ட்ரி சீரியஸ் போயிட்டு இருக்கீங்களா? அதில் இன்னைக்கு இன்னொரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் ஒரு ஹிஸ்ட்ரி கொஸ்டின் பார்த்துருவோம். என்ன கொஸ்டினை ரீட் பண்ணுவோம். இன் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இயர்ஸ் டிட் த பிரிட்டிஷ் டிமார்க்கேட்டட் அப்படின்னா வரையறுக்கப்பட்டது அப்படின்னு தமிழ்ல அர்த்தங்க. எ லார்ஜ் ஏரியா ஆஃப் லேண்ட் அஸ் தாமின் ஐ கோ. இதான் கீவேர்ட். தாமின் ஐ கோ is the keyword for settling the சாந்தால்ஸ். யாரை செட்டில் பண்றதுக்கு? சாந்தால் ட்ரைப்ஸை செட்டில் பண்றதுக்கு பிரிட்டிஷ் கொடுத்த ஒரு வகையான லேண்ட் தான் என்ன அப்படின்னா தாமின் ஐகோ. ஃபர்ஸ்ட் இந்த தாமின் ஐகோ அப்படின்றது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு பெர்ஷியன் வேர்ட். இட் இஸ் a பெர்ஷியன் வேர்ட். இதோட மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஸ்கர்ட்ஸ் ஆஃப் ஹில்ஸ் அப்படின்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? ஸ்கர்ட்ஸ் ஆஃப் ஹில்ஸ் அப்படின்றது இதோட அர்த்தம். சரி, ஓகே. ஏன் என்ன அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இந்த தாமின் ஐகோன்றது எந்த வருஷம் பிரிட்டிஷ் வந்து இந்த சாந்தால்ஸ் எஸ்பெஷலி சாந்தால் ட்ரைப்ஸுக்கு கொடுத்தாங்க அப்படின்றத கொஸ்டின். எந்த வருஷம் பாத்தீங்கன்னா 1832. எங்க கொடுத்தாங்க அப்படின்னா ராஜ்மஹால் ஹில்ஸ். ராஜ்மஹால் ஹில்ஸ் இந்த ஏரியால ஒரு ஹியூஜ் லேண்டை வந்துட்டு பிரிட்டிஷ் வந்து சாந்தால்ஸுக்கு கொடுத்துருப்பாங்க. என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஃபார் தயர் இம்ப்ரூவ்மெண்ட் அதுக்காக இந்த லேண்டை கொடுத்துருப்பாங்க. இதுல ஒரு கண்டிஷன் என்ன இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 10 இயர்ஸ்க்குள்ள இந்த 1932 கொடுத்தாங்களா 1942 ஃபர்ஸ்ட் 10 இயர்ஸ்க்குள்ள இந்த டோட்டல் லேண்ட்ல அட்லீஸ்ட் 1/10 ஆஃப் தி லேண்ட் should be changed or modified to an agricultural land. இவங்க வந்துட்டு எப்படி கொடுத்திருப்பாங்க அப்படின்னா ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி கொடுத்திருப்பாங்க. ஒரு கண்டிஷன் கொடுத்திருப்பாங்க. என்ன கண்டிஷன் அப்படின்னா within the first 10 years at least 1/10 of the total land should be changed or modified to an agricultural land அப்படின்னு ஒரு கண்டிஷனோட இந்த சாந்தால்ஸ் கொடுத்திருப்பாங்க for their own improvement. சரி பாப்போம். இப்போ இந்த சாந்தால்ஸ் அப்படின்றவங்க யாரு அப்படின்னா they are the tribal peoples. They are the tribal peoples from எந்த ஏரியாவை சேர்ந்தவங்க இவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜார்க்கண்ட் அண்ட் வெஸ்ட் பெங்கால். இந்த ரீஜன் இந்த ஜார்க்கண்ட் அண்ட் வெஸ்ட் பெங்கால் ரீஜன்ல வாழக்கூடிய ட்ரைபிள் தான் யார் அப்படின்னா இந்த சாந்தால்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ட்ரைபிள் பீப்புள். இந்த சாந்தால்ஸ்னு பார்த்தோன்னே நமக்கு என்ன முக்கியமா ஞாபகம் வரும் அப்படின்னா சாந்தால் ரெபிலியன். சாந்தால் ரெபிலியன். இந்த சாந்தால் ரெபிலியன் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷ் வந்து ஒரு லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் கொண்டு வராங்க. அந்த லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் பேர் என்ன அப்படின்னா பெர்மனன்ட் செட்டில்மெண்ட். பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் டாக்ஸ் ஒன்று கொண்டு வராங்க. எந்த வருஷம் கொண்டு வராங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா 1793ல அதை கொண்டு வராங்க. என்னென்ன இதோட ஃபீச்சர்ஸ்ல என்னென்ன அப்படின்னா இம்ப்ரூவ், அதாவது எல்லாத்தோட டாக்ஸை வந்து அதிகப்படுத்துறாங்க. அப்ப தே இன்க்ரீஸ் தி டாக்ஸ் கலெக்ஷன். இன்க்ரீஸ்டு டாக்ஸ் கலெக்ஷன். இதனால என்ன நடக்குது அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸால இந்த இன்க்ரீஸ்டு டாக்ஸ் இம்போசிஷனை வந்து சமாளிக்க முடியல. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா தே ஆர் கெட்டிங் மணி ஃப்ரம் தி மணி லெண்டர்ஸ். சரிங்களா? மணி லெண்டர்ஸ் வந்து பணம் வாங்கி இந்த டாக்ஸை வந்து பே பண்றாங்க. இந்த மணி லெண்டர்ஸோட தொல்லை வந்து அதிகமாயிடுச்சு. அப்ப இந்த பெர்மனன்ட் செட்டில்மெண்ட்னால இன்டைரக்டா யார் அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா ஃபார்மர்ஸ். யாருக்கிட்ட அஃபெக்ட் ஆகுறாங்கன்னா இந்த மணி லெண்டர்ஸ். இந்த மணி லெண்டர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா பணம் கொடுக்குறாங்க. அதாவது பணம் கம்மியான பணத்துக்கு கொடுத்துட்டு திரும்ப அந்த ஃபார்மர்ஸால கட்ட முடியாதப்ப அந்த லேண்டை இந்த மணி லெண்டர்ஸ் வந்து ஆக்குபை பண்ணிக்கிறாங்க. சோ இந்த ஓன் ஃபார்மர்ஸ், அதாவது அந்த ஓனர்ஸ் ஆஃப் த லேண்ட் என்ன ஆகுறாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா லேண்ட்லெஸ் லேபர்ஸா கன்வெர்ட் செய்யப்படுறாங்க. லேண்ட்லெஸ் லேபரா மாறிடுறாங்க. லேண்ட்லெஸ் லேபர்ஸ். ஓகேவா? இது வந்து யார ரொம்ப பாதிக்குது அப்படின்னா இந்த சாந்தால் பீப்புள்ஸ் வந்து ரொம்ப பாதிக்குது. சோ அவங்க வந்துட்டு இதுக்கு வந்து அகைன்ஸ்டா ஒரு புரட்சி, ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆயுதமேந்திய புரட்சி, ரெபிலியன் அப்படின்னா ஆயுதமேந்திய புரட்சி அப்படின்னு அர்த்தம். அதை கண்டக்ட் பண்றாங்க. அதுதான் அதுதான் என்னதுன்னா சாந்தால் ரெபிலியன். எந்த வருஷம் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1855 1856. சரிங்களா? இதோட இம்பார்ட்டன்ட் லீடர்ஸ் அப்படின்னு யாருன்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் லீடர்ஸ் சிது அண்ட் கனு. சிது அண்ட் கனு. They are the two important leaders for the Santhal rebellion. இதான் இந்த கொஸ்டின். இந்த கொஸ்டினோட ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா 18
32 is the answer for this question. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன Persian language skirts of the hills, இவங்க எந்த ஏரியாவான ட்ரைபல் பீப்புள் அப்படி பாத்தீங்கன்னா ஜார்க்கண்ட் அண்ட் வெஸ்ட் பெங்கால் அந்த ரீஜன்ஸ்க்கான ட்ரைபல் பீப்புள். எங்க இவங்களுக்கான அந்த லேண்ட் ஒதுக்கப்படுது அப்படின்னா இந்த ராஜ்மஹால் ஹில்ஸ் இந்த ஏரியால வந்துட்டு அவங்களுக்கு லேண்ட் கொடுக்குறாங்க. என்ன கண்டிஷன்? 1/10 ஆஃப் தி லேண்ட் should be converted into a agriculture land within the first 10 years. அதுக்கப்புறம் இவங்கள அடுத்து நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது இந்த சாந்தால் ரெபெலியன். சரியா? இதுதான் அந்த சாந்தால் ரெபெலியன். அடுத்து நெக்ஸ்ட் क्वेश्चन போலாங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन என்ன பாருங்க. அடுத்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃப்ரீக்வெண்டா கேட்கக்கூடிய ஒரு ஹிஸ்டரி क्वेश्चन. which among the following struggles based on the Gandhi's philosophy? Gandhi's philosophy அப்படினாலே நமக்கு என்ன தோணுங்க? ஃபர்ஸ்டே நம்ம என்னது? நான் வயலன்ஸ் சத்தியகிரகா. சரியா? அடுத்தது வேற என்ன? காந்தியோட வேற என்ன நமக்கு ஞாபகம் வரும்? ஹங்கர் ஸ்ட்ரைக், அதாவது என்ன சொல்றது, சாகும் வரை உண்ணாவிரதம். ஹங்கர் ஸ்ட்ரைக் இதெல்லாம் வந்துட்டு பிலாசபிஸ் ஆஃப் காந்தி. சரிங்களா? நான் வயலன்ஸ், சத்தியகிரகா, ஹங்கர் ஸ்ட்ரைக் இதெல்லாமே காந்தியோட ஆஃப் சத்தியகிரகா இன்வால்வ் இன் இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கிங் கிளாஸ். ரொம்ப சுலபமாக்கிட்டாங்க இந்த கொஸ்டின் தான் பாக்குறதுக்கு பெருசு. ஒரே ஒரு கீ பாயிண்ட், இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் முடிஞ்சதுங்க. நம்ம சிம்பிள் ஆன்சர் போயிடலாம். அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக் அப்படி நேரம் வருதுங்களா? மில் அப்படினால இண்டஸ்ட்ரி வந்துருச்சா? அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக். அப்ப ஆன்சர் அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக். அகமதாபாத்ல என்ன பிரச்சனை பார்க்கலாம் வாங்க. அகமதாபாத்ல என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த இயர் ஆஃப் 1917 என்ன நடக்குது அப்படின்னா அகமதாபாத் ரீஜன்ல வந்துட்டு ஃபெமைன். ரீசன்ஸ் பாருங்க. இந்த அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக்கான ஃபர்ஸ்ட் ரீசன்ஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபெமைன். ஃபர்ஸ்ட் ரீசன் பஞ்சம். சரிங்களா? ரெண்டாவது என்ன அப்படின்னா அந்த டைம் வந்துட்டு எபிடமிக் பிளேக், அதாவது பிளேக் இருக்கு இல்லைங்களா? பிளேக் வந்துட்டு பிளேக் டிசீஸ் வந்துட்டு ரொம்ப அதிகமா ஸ்ப்ரெட் ஆன அந்த டைம். இந்த பர்டிகுலர் டைம்ல இந்த அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக்கான பேக்ரவுண்ட் ஆரம்பிக்குது. என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய இந்த லேபர்ஸ், மில் லேபர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா தே ஆர் டிமாண்டிங் போனஸ், பிளேக் போனஸ் அப்படின்றத ஒண்ணு கொடுக்கணும். பிளேக் போனஸ், they are demanding plague bonus. அப்புறம் ரெண்டாவது என்ன கேக்குறாங்கன்னா 50% வந்து salary increment, 50% of the salary should be increased. அப்புறம் plague bonus வந்து தரணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கேக்குறாங்க. இத வந்து யாரு மறுக்கறாங்க அப்படின்னா ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி ஓனர்ஸ் வந்துட்டு they neglected the demand. இந்த டிமாண்ட் வந்துட்டு no, it is not possible, not at all possible அப்படின்னு சொல்லி they declaring ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஓனர்ஸ் வந்து அவங்க சொல்லிட்டாங்க. இப்போதான் இந்த சினாரியோல தான் யாரு வராங்க அப்படின்னா காந்தி enters into this சத்தியகிரகா. என்ன சத்தியகிரகா? அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக் சத்தியகிரகால என்டர் ஆகுறாரு. எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா 1918ல. சரியா? என்டர் ஆகி என்ன பண்றாரு அப்படின்னா அவரோட பிலாசபி நம்ம பார்த்தல அப்படின்னா நான் வயலண்ட், அதாவது நோ இன்க்ளூடிங் ஆஃப் வெப்பன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம சண்டை போடக்கூடாது. அப்ப நான் வயலன்ஸ், ஒரு அமைதி வழியான போராட்டத்தை லீட் பண்றாரு. எங்க? அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக்ல அமைதி வழியான போராட்டம். ரெண்டாவது வந்துட்டு அவர் வந்துட்டு ஹங்கர் ஸ்ட்ரைக்க போடுறாரு. என்ன பண்றாரு? ஹங்கர் ஸ்ட்ரைக். ஹங்கர் ஸ்ட்ரைக்னா என்ன? சாகும் வரை உண்ணாவிரதம். இவர் சாகும் வரை உண்ணாவிரதம்னா இவர் வந்து ஒரு நேஷனல் லீடர், ஒரு என்ன சொல்றது, ஒரு பெரிய நேஷனல். இவர் வந்து இப்ப சாகும் வரை உண்ணாவிரதம் அப்படின்னா இட் இஸ் என்ன சொல்றது, ஒரு பெரிய புரட்சியா வெடிக்கும் இல்லைங்களா? அப்போ இந்த மாதிரி அவர் வந்து உண்ணாவிரதத்துல இருக்காரு. இப்ப என்ன நடக்குது அப்படின்னா இந்த அகமதாபாத் மில்ல இருக்கக்கூடிய மில் ஓனர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா தே ஆர் அக்ரீட். ஓகேப்பா நாங்க தந்துறோம். என்னென்ன தராங்க? பிளேக் போனஸ். They are declaring plague bonus for the employees and 50% of increment வந்து எங்களால தர முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அவங்க ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா 20% increment is okay அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆஃப்டர் காந்திஸ் அரைவல் this 20% வந்து என்ன ஆகுது அப்படின்னா 30% of ஹைக்கா மாறுது. So it is an successful சத்தியகிரகா conducted by காந்தி அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இதுதான் அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக் ஆர் அகமதாபாத் சத்தியகிரகா. இப்ப இது மத்த மூணுத்தையும் பார்த்துடலாம் பாருங்க. சம்பாரன், கேடா, அகமதாபாத், பத்ரோலி இது எல்லாமே காந்திஜி செஞ்ச சத்தியகிரகால எந்தெந்த வருஷம் அப்படின்றத நம்ம அப்படியே பார்த்தலாம். சம்பாரா இட் இஸ் 1917, கேடா இட் இஸ் 1918 and அகமதாபாத் இட் இஸ் ஆல்சோ 1918 and பத்ரோலி இஸ் 1928. இப்ப இது அசெண்டிங் ஆர்டர்லயோ டிசெண்டிங் ஆர்டர்லயோ கேட்டா நம்ம ஈஸியா அரேஞ்ச் பண்ணிடலாம். எப்படி? ஃபர்ஸ்ட் வந்துட்டு சம்பாரன் சி, அடுத்தது கேடா அகமதாபாத் தென் பத்ரோலி. சரிங்களா? அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர்ல क्वेश्चन இருக்கலாம். இதான் 17, 18 and 18 and this is 28. சோ இந்த क्वेश्चन புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
எல்லாமே அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக்னா என்னன்னு அப்படின்னு பார்த்தாச்சு, காந்தி பிலாசபினா என்னன்னு பார்த்தாச்சு, அங்க என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம ஓவராலா பார்த்தாச்சு. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. தேங்க்யூ.